ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஐஎல்டிஎஸ்னா என்ன, நம்ம கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஐஎல்டிஎஸ் எடுத்தே ஆக உங்களோட பர்பஸ் வந்து ஒர்க், நீங்க பேப்பர் பேஸ்ட் எக்ஸாமே நீங்க எடுக்கலாம். அதுக்கான ரீசனை இந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் இருக்கும் அந்த பேராகிராஃப்ல. அந்த இம்பார்ட்டன்ட் டே இல்லைன்னா டைம் இந்த மாதிரி எதனா ஒன்றா தான் இருக்கணும். நான் லிசனிங்க்கு என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு இங்கிலீஷ் வெப் சீரிஸ் பாருங்க, தினமும் ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுங்க. கடைசியாக ஒரு 10 நிமிஷம் கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் லிசனிங்ல ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஐஎல்டிஎஸ் பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஐஎல்டிஎஸ் பற்றி பேசிடலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு ஐஎல்டிஎஸ்னா என்ன? இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை புரியல. அது ஒன்றும் இல்லை. உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றத டெஸ்ட் பண்ணி 1லேருந்து 9 பேண்ட்ஸ் வரைக்கும் அவங்க நமக்கு மார்க்கிங் தருவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎல்டிஎஸ். ஸோ இந்த ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 4 மில்லியன் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு எடுக்கிறாங்க. த ரீசன் 2 ரீசன் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன். ஹையர் ஸ்டடீஸ்ன்றது ஒன்றுமே இல்லை, நம்மள மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிலேருந்து பல கண்ட்ரிக்கு போய் ட்ராவல் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸை கற்றுக்கிறதுக்காக அந்த கண்ட்ரியில் படிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹையர் ஸ்டடீஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அவங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி போகிறவங்க, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற ஜாப் கிடைக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு வேறு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணி போவாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன். இந்த ஐஎல்டிஎஸ்லேயும் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் இருக்குது மொத்தம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் போகிறவங்க எடுக்கக்கூடிய எக்ஸாம். இன்னொரு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ட்ரைனிங். ஸோ இந்த ஜென்ரல் ட்ரைனிங்ன்றது ஒன்றுமே இல்லை, நம்ம ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம ஊரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கண்ட்ரியில் நமக்கு ஒர்க் கிடைக்குது. அந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஐஎல்டிஎஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த டைமில் ஐஎல்டிஎஸ் எடுத்தே ஆகணும். அந்த ஐஎல்டிஎஸ் நம்ம எடுக்கிறதுக்கு ஜென்ரல் ட்ரைனிங் நம்ம எடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஸ்டடிக்காக போல, உங்களோட பர்பஸ் வந்து ஒர்க்கு. நீங்கள் ஒர்க்குக்காக போறீங்கன்னா உங்களோட பர்பஸ் ஒர்க்காக இருந்ததுன்னா நீங்கள் ஜென்ரல் ட்ரைனிங் எக்ஸாம் நீங்கள் எடுக்கணும் ஐஎல்டிஎஸ்ல. இந்த ஐஎல்டிஎஸ்ல மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 செஷன் இருக்கு. லிசனிங், ரீடிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர்ஸ் வந்து 1லேருந்து 9 பேண்ட் வரைக்கும் வேரி ஆகும். ஐஎல்டிஎஸ்ல மொத்தம் நீங்கள் 2 விதமாக எக்ஸாம் எடுக்க முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பென் பேப்பர் பேஸ், அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் ஆன்சரும் பேப்பரில் எழுதுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட். மேக்ஸிமம் எல்லாருமே என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, நீ குட் வித் கம்ப்யூட்டர் சிஸ்டம், கீபோர்ட் எனக்குலாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் எக்ஸாமே எடுத்துக்கலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எடுக்கிறப்போ நீங்கள் எல்லாமே கீபோர்டில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு பென் பேப்பர் தான் பிடிக்கும், எனக்கு வந்து நான் அந்தளவுக்கு கீபோர்டில் ஃபெமிலியராக இல்லை அப்படின்னா நீங்கள் பேப்பர் பேஸ்ட் எக்ஸாமே நீங்கள் எடுக்கலாம். நானும் உங்களுக்கு அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுக்கான ரீசனை இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லிசனிங்னா என்ன அப்படின்றத நமக்கு வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. ஸோ லிசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் இருக்கும். 30 நிமிஷத்தில் நம்ம அதை முடிக்கணும். ஸோ அந்த 40 கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் வந்து ஒரு சூஸாக இருக்குன்னா, அடுத்த 5 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த கரெக்ட் சென்டென்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்த 5 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்த 5 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸு கொடுத்துருவாங்க. மிக்ஸ்ட் ஷஃபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க, ஒரு 5-6 ஆப்ஷன்ஸு. அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து எந்த ஆப்ஷன் எந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக இருக்குன்றதை நம்ம எடுத்து எழுதணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லிசனிங். அந்த லிசனிங் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்துருவாங்க. அந்த 5 நிமிஷம் டைம் கொடுத்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னா கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக ரீட் பண்ணணும். எனக்கு சரியாக தெரியல 5 நிமிஷமா 2 நிமிஷமானு கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணணும். ரீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லிசனிங்கை அவங்க செஷனாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அப்படின்ற மாதிரி. அது ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு வித்தியாசமாக இருக்கும். லைக் உங்களோட கொஸ்டினில் எத்தனை பார்ட் இருக்குது, எத்தனை கொஸ்டின், அதாவது கொஸ்டின்ஸ் எப்பயுமே 40 தான் இருக்கும். ஆனால் எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்றது ஒரு கொஸ்டின் பேப்பரை பொறுத்து வேரி ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 செஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 செஷனில் ஒரு ஃபர்ஸ்ட் செஷனில் ஒரு 10 கொஸ்டின் இல்லை 5 கொஸ்டின் இருக்கும். அடுத்த செஷனில் ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். அடுத்த செஷனில் ஒரு 7லேருந்து ஒரு 8 கொஸ்டின், இந்த மாதிரி வேரி ஆகும் ஃபுல்லாகவே.
ஸோ அந்த 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்கல்ல, அந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் பக்கவாக யூட்டிலைஸ் பண்ணி மேக்ஸிமம் அந்த கொஸ்டினை ரஃப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஃபில்லிங்காக தான் இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க 2 பேர் பேசுகிறாங்க, அந்த கான்வர்சேஷன் எத்தனை பேருக்குள்ள நடக்குதுன்றதை நீங்கள் படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கேதர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அப்படி ஃபஸ்ட்டு கேதர் பண்ணுங்கள். ஒரு செஷன் மட்டும் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லா செஷனையுமே லைட்டாக வாசிச்சிருங்க ஒரு டைம். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆடியோ ப்ளே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆடியோ ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு செஷன் படிக்கிறதுக்கு. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு செஷன் படிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறப்ப நீங்கள் ஆல்ரெடி லைட்டாக கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட பெண்ணை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டு, பென்னோ பென்சில் எதுனாலும் ஓகே தான், இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது அந்த பேப்பரில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கும். டேஷ்க்கு முன்னாடி ஒரு வேர்ட்ஸ் இருக்கும், இல்லைனா ஒரு பர்சன் நேம், அப்புறம் வந்து உங்களை என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் இருக்கும் அந்த பேராகிராஃபில். அந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸை ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேர்ட்ஸ் நீங்கள் லிசன் பண்ணுறப்ப அதுக்கு அடுத்து இதுதான் வருது அப்படின்ற ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் பண்ணுறப்ப. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ஆனா அப்படின்ற ஒருத்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டாக இருக்காங்க அப்படின்னா, இன்னொரு சப்ஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெலபின் அப்படின்னு இருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த 2 பேர் தான் பேச போகிறாங்க அப்படின்றத நமக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்றத நம்ம படித்த அளவுக்கு ஓரளவுக்கு மைண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஆடியோ ப்ளே பண்ணுவாங்க. அப்படி ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் ஆல்ரெடி அண்டர்லைன் பண்ணியிருப்பீங்க எதனா ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டாக இருந்ததுன்னா அந்த வேர்டை அவங்க சொல்லுவாங்க. அந்த வேர்ட் சொல்கிறப்ப இந்த வேர்டுக்கு அடுத்து இந்த ஆன்சர் தான் வரப்போகுதுன்றதை நீங்கள் ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் த ஈவெண்ட் வில் பி ஹெல்ட் அட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு டேஷ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ ஒன்று டேட்டு இல்லை டே இல்லைன்னா டைம், இந்த மாதிரி எதனா ஒன்றா தான் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணாதான் அவங்க சொல்கிறப்ப உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை எடுத்து நீங்கள் எழுத முடியும். இது ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லிசனிங்கில் அவங்க கொடுத்துருக்க பேராகிராஃபை லைட்டாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டிருக்க கேள்வியை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் அவங்க ஆடியோ ப்ளே பண்ணுறப்ப உங்களுக்கு மைண்டில் இந்தந்த கேள்விலாம் கேட்க போகிறாங்க. ஸோ இந்த கேள்விக்கு அங்கே என்ன ஆன்சர் இருக்குன்றத அந்த ஆடியோலேருந்து அப்படியே லிசன் பண்ண ஆரம்பிங்க. ஈஸியாக முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லிசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு 10 கொஷின் இல்லைன்னா 8 கொஷின் ஈஸியாக இருக்கும். செகண்ட் 2 அந்த அடுத்த ஒரு 10 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபஸ்ட்டை விட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். தேர்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஃபோர்த்து பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபோர்த்து இதை 2த்துலேயுமே முடிஞ்ச அளவுக்கு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 கொஷினும் லாஸ்ட் ஒரு 10 கொஷினும் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி கொடுப்பாங்க மேக்ஸிமம். ஸோ இந்த 2 இதில் நீங்கள் வந்து 20க்கு 20 எடுக்கிறதுக்கு என்ன அப்படின்றத நீங்கள் பாருங்கள். மிச்சம் நடுவில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குழப்புவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக நீங்கள் லிசன் பண்ணால் மட்டும்தான் நம்ம நினைக்கிற பேண்டை நம்ம எடுக்க முடியும். நான் லிசனிங்க்கு என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் வெப் சீரிஸ் பாருங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இங்கிலீஷ் வெப் சீரிஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஆக்சென்ட்டும் நீங்கள் கேட்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு சீரிஸ் பார்க்குறீங்க, அந்த பர்சனில் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் நல்லா லிசன் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அமெரிக்கன் ஆக்சென்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் ஒரு அமெரிக்கன் வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா லிசன் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு அந்த வெப் சீரிஸ் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு ஒரு எபிசோடை சப்டைட்டில் வச்சு பாருங்கள். செகண்ட் எபிசோட் சப்டைட்டிலே இல்லாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு 2 விதத்தில் யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டே ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்டைட்டில் வச்சு பார்க்குறப்ப உங்களோட அந்த நீங்கள் ரீட் பண்ணுறப்ப உங்களோட அந்த கண்ணும் அங்கே இருக்கிற சப்டைட்டிலும் நீங்கள் படிக்கிறப்போ உங்களோட அந்த ரீடிங் ஸ்கில்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஃபஸ்ட்டு திங். 2வது வாட்டி நீங்கள் சப்டைட்டில் இல்லாமல் நீங்கள் பார்க்குறப்ப ஆல்ரெடி நீங்கள் லைட்டாக படிச்சிருப்பீங்க, அந்த சப்டைட்டில் திரும்பவும் சப்டைட்டில் இல்லாமல் பார்க்குறப்ப உங்களோட பிரெயின் வந்து நல்லா லிசன் பண்ணும். இது ஆல்ரெடி நமக்கு தெரியுன்றது. ஸோ சப்டைட்டில் இல்லாமலே உங்களுக்கு அந்த ஆடியோ கிளியராக நல்லா புரியும். ஸோ இந்த ஒரு இதை நீங்கள் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வந்து வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வெப் சீரிஸ்னால் எதை சொல்கிறேன்னா எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். வெப் சீரிஸாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு நியூஸ் பிடிக்கலாம் நியூஸ் பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணணும், அந்த ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கோவிட் டைமில் தான் நான் அந்த எக்ஸாம் எடுத்தேன். நான் அந்த டைமில் எடுத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேம்பயர் டைரிஸ்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரிஜினல்ஸ்னு ஒரு சீரிஸ் இருக்கும். இந்த 2 சீரிஸ் தான் அந்த டைமில் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஃபுல்லாக. அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஸ்டோரி வைஸாகவும் அது சூப்பராக இருக்கும். எக்ஸாம் வைஸாகவும் நீங்கள் புதுசாக வேர்ட்ஸை நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். அந்த வேர்ட்ஸை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி அந்த வேர்டோட மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் இந்த எக்ஸாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த IELTS எழுதின டைமில் FOE அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா
நான் அந்த வெப் சீரிஸ் பார்க்குறப்ப அதுலேருந்து தான் எனக்கு நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் 2வது டைம் IELTS எழுதினப்ப அந்த ஒரு வேர்டு வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுதான், நீங்கள் எந்த அளவுக்கு அந்த வெப் சீரிஸ் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நியூ வேர்ட்ஸ் நீங்கள் கற்றுக்க முடியும். அதே டைமில் அந்த நியூ வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டதை அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது புது வேர்டை கற்றுக்கிறீங்கன்னா அந்த வேர்டை வந்து நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் தான் அந்த கற்றுக்கிட்ட வேர்டுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டை லிசன் பண்ண ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலீஷ் சாங்ஸ் வந்து கேளுங்க. சாங்ஸை கேளுங்க, சாங்ஸை கேட்டுட்டு லிரிக்ஸை படிங்க. அதாவது லிரிக்ஸை வந்து படிச்சு பாருங்க. ஒரு டைம் படித்து பார்த்துட்டு அந்த சாங்ஸை லிரிக்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியில் போகிறீங்க இல்லை ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் இங்கிலீஷ் சாங்ஸ் வந்து நிறைய கேளுங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிசனிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நீங்கள் லிசனிங் இம்ப்ரூவ் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாமில் ஈஸியாக அதை கிராக் பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தினமும் ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுங்க. அந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் எக்ஸாமில் வந்து இப்போ ஒரிஜினலாக நீங்கள் ஒரு எக்ஸாம் போய் எடுக்கிறீங்கன்னா எப்படி எடுப்பீங்களோ அதே மாதிரி அந்த சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் அப்படி இருக்கணும். அந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் IELTS எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து தினமும் ஒரு விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நான் ஒரு எக்ஸாம் எடுக்கிறேன்னு வைங்களேன். அதில் நான் 30 மார்க் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு 30 மார்க் எடுத்த அதே எக்ஸாம் திரும்பவும் அன்றைக்கி நைட்டே எடுங்க. அன்றைக்கி இதை வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் காலையில் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கு இந்த எக்ஸாம் எடுக்கிறீங்க. அதே ஆடியோ அதே எக்ஸாமை ஈவினிங் எடுங்க. திரும்ப நீங்கள் எடுக்கிறப்ப 30 மார்க் எடுத்த நீங்கள் 30லேருந்து 32 நீங்கள் ஈவினிங் இருக்கும் போது நீங்கள் கொஞ்சமாவது உங்களோட ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ தான் உங்களோட லிசனிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வழின்றதை நீங்கள் ஆல்ரெடி பண்ண மிஸ்டேக்லேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் செக் பண்ணி அந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழின்றதை கம்பல்சரியாக நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் உங்களோட மிஸ்டேக்கை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணி நீங்கள் நினச்ச பேண்டுக்கு எடுக்கிற லெவலுக்கு நீங்கள் வர முடியும். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் 4வதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் வாட்டர் குடிச்சிட்டு ரொம்ப காமாக இருங்க. டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆனீங்கன்னா எக்ஸாம் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும். இது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் IELTS எழுதுனப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். ஸ்ட்ரெஸ் ஆனதுலேயே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அவங்க இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் சொல்கிறாங்களா அப்படின்ற ஒரு இது இல்லாமல் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகி IELTSல ஃபஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ ஸ்கோர் தான் எடுத்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் IELTS எக்ஸாமில் எழுதுகிறப்ப அவங்க ஆடியோ ப்ளே பண்ணுறப்ப உங்களுக்கு போதுமான டைம் இருக்காது நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுதுகிற அளவுக்கு. அறிந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள், மல்லித்தூள். வாழ்த்துக்கள் புகழ். வாழ்த்துக்களா? கன்ஃபியூஷன் ரூமுக்கு ஐயா வாடாயா போட்டுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணால் ரஃப்பாக எழுதணும். அந்த ரஃப்பாக எழுதுறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். நீங்கள் மற்றவங்களுக்கு அதை காமிக்கணும்னு அவசியமே இல்லை. ரஃப்பாக அப்படியே எழுதிக்கிட்டே வரணும். நீங்கள் இன்னொரு விஷயமும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின் பேப்பர் கொடுத்தாங்கன்னா அந்த கொஷின் பேப்பர்லேயே ரஃப்பாக எழுதிடுங்க. டேஷ் கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல லைட்டாக ரஃப்பாக எழுதிடுங்க. ரஃப்பாக எழுதிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு 10 நிமிஷம் கொடுப்பாங்க இந்த ஆன்சர்ஸ்லாம் நம்ம ஆன்சர் ஷீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் நீங்கள் ஆன்சரை பர்ஃபெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் 5வது விஷயம், நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதுகிறப்ப மேக்ஸிமம் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும், இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லாமல் இருக்கலாம். கோ ஆல்வேஸ் வித் கேபிட்டல் லெட்டர். அதாவது உங்களோட ஆன்சரை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக தான் எழுதியிருப்பாங்க, ஆனால் அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தனால அந்த ஆன்சரோட ஒரு மார்க் ஈஸியாக போயிடும். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆன்சரை ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. ரன்னிங் லெட்டரில் எழுதாதீங்க. அடுத்து 6வது விஷயம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறீங்க வரீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெல்லிங் ரொம்பவே முக்கியம். நீங்கள் ஒரு இ ஒரு ஐ எதனாவது மாற்றி போட்டீங்க அப்படின்னா தப்பு தான். 1 மார்க் அவ்வளோதான். டைம் முடிஞ்சுது, வராது. ஸோ யோசிச்சு பொறுமையாக நிதானமாக இந்த ஸ்பெல்லிங் இதுக்கு தானான்னு யோசிச்சு பர்ஃபெக்டாக அங்கே எழுதுனதை கிளியராக எடுத்து ஆன்சர் ஷீட்டில் எழுதுங்க. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் லிசனிங்கில் 35 36 ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேவா? இன்னும் நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு தினமும் நீங்கள் டெஸ்ட் எடுத்து உங்களோட பிரெயினை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து 38 39 எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் நான் லிசனிங்க்கு ஃபாலோ பண்ண டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், ப்ரோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.